வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சளி பிரச்சனையை போக்கக்கூடிய தூதுவளை ரசம் வந்து செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த தூதுவளை ரசத்தை நம்ம இன்றைக்கி வந்து பழைய கால முறைப்படி, அதாவது நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் வந்து எப்படி வச்சு சாப்பிட்டாங்களோ அந்த மெத்தட்லேயே நம்ம இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். இது ரொம்பவே வந்து சளி பிரச்சனையை வந்து தீர்க்கக்கூடியது. நம்ம இதை வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த தூதுவளை ரசம் பண்ணுறதுக்கு ஒரு 3லேருந்து 4 கொத்தளவுக்கு, அதாவது ஒரு 15லேருந்து 20 இலை இருக்கிற மாதிரி நான் வந்து தூதுவளையை வந்து நான் தண்டோடு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த ரசத்துக்கு வந்து தண்டோடையே நம்ம வந்து சேர்க்க போகிறோம். வெறும் இலைகள் மட்டும் இல்லாமல் தண்டையும் நம்ம சேர்த்து செஞ்சோன்னா சளிக்கு வந்து இது ஒரு நல்ல வந்து ஒரு தீர்வாக இருக்கும். நம்ம தண்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதை வந்து சேர்க்கலாம். இப்போ நாம் மிளகு ஜீரகத்தை இந்த உரலில் சேர்த்து இடித்து சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி உரல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இடித்து சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து வாசமாக இருக்கும். இல்லைனா மிக்ஸி ஜாரில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரசத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கூடவே 6லேருந்து 7 பூண்டு பல்லை நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மேல் தோலை மட்டும் எடுத்துகிட்டு வந்து லைட்டாக தான் உரித்து எடுத்திருக்கேன். பூண்டு பல்லை நம்ம தோலோடு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து வாசமாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து முழு மல்லி, கொத்தமல்லி விதையை வந்து சேர்த்துக்கலாம். சின்ன பீஸ் தேங்காவை வந்து பொடியாக கட் பண்ணி இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தூதுவளை ரசம் நம்ம செய்கிறதுனால கொஞ்சம் கூட கசப்பு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து இப்போ தேங்காவை வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையுமே நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி உரலில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். 1-2மா நீங்கள் வந்து உடச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக தட்டிடாமல் 1-2மா உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குறைப்பாக நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1-2மா தட்டி வச்சுருக்கோம் இல்லையா மிளகு ஜீரகம், அது கூடவே நம்ம வந்து தூதுவளையும் சேர்த்து நல்லா வந்து தட்டி எடுத்துக்குவோம். இதையும் நம்ம வந்து ரொம்ப நைஸாக தட்டிடாமல் கொஞ்சம் குறைப்பாகவே வந்து தட்டி எடுத்துக்குவோம். இதில் உள்ள முள்ளெல்லாம் நம்ம வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. முள்ளு கூடவே நீங்கள் வந்து சேர்த்து வந்து இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பொருளையுமே நல்லா இடித்து எடுத்தாச்சு. இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ரசம் வைக்கிறதுக்காக வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மட்டும் வந்து புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு புளி தேவை அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை புளி இல்லாமல் செஞ்சிங்கனாவே வந்து ரொம்பவே வந்து நல்லது. இது கூடவே நான் இன்றைக்கி ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து நம்ம வந்து கரைச்சிக்கலாம். புளி நீங்கள் சேர்க்காமல் செஞ்சீங்க அப்படின்னா 2 தக்காளி பழத்தை நீங்கள் வந்து சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புளியையும் தக்காளியையும் நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். ரசத்தை தாளிக்கிறதுக்காக நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை வந்து சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தாளிப்பு வடகம், அதாவது கறி வடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கறி வடகத்தை நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரசம் வந்து ரொம்பவே வந்து வாசமாக இருக்கும். இது உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியையும் தக்காளியையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வந்து 1-2மா உடச்சி வச்சுருக்க மிளகு ஜீரகம் தூதுவளை இருக்குது இல்லையா, இதையும் நம்ம வந்து சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம இந்த தூதுவளையை சேர்த்து நம்ம உடச்சி செய்கிறதுனால வந்து நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்து வந்து வதக்கக்கூடாது. இந்த மாதிரி டைரெக்டாக நம்ம வந்து புளி தண்ணி கூடவே வந்து சேர்த்துடணும். நம்ம எண்ணெயில் வதக்கி செஞ்சோம் அப்படின்னா அதோட பலன் நமக்கு வந்து இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு வந்து உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியையும் சேர்த்துட்டு மூடியை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப வந்து கொதிக்க விட்டுறாமல் நம்ம வந்து ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதிக நேரம் ரசத்தை நீங்கள் கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா ரசத்தோட டேஸ்ட்டே நமக்கு வந்து மாறி போயிடும். அதனால் சின்ன சின்ன பபிள்ஸ் வந்து வர்ற டைம்லேயே நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சின்ன சின்னதாக வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து ரசத்தில் வந்து இறங்கி ரொம்பவே வந்து வாசமாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி இலையை வந்து சேர்த்தாச்சு. நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ சூப்பராக ஹெல்த்தியான தூதுவளை ரசம் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.